ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி. நான் வந்து ஆல்ரெடி சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்து பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஈஸியாக மசாலா எதுவும் நாம் அரைக்காமல் இன்ஸ்டன்ட் மசாலா வச்சு நாங்கள் பண்ணுறோம். இது வந்து கடையில் விற்கிது ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட்டு பிரியாணி பேஸ்ட்டுன்னு கேட்டாவே தருவாங்க. இதை வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க எப்படி போயின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, அன்னாசிப்பூ எல்லாம் இதில் போட போகிறேன். இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக எதுவும் அரைக்க தேவையில்லை, எல்லாமே அந்த மசாலாலே இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்க்க போகிறேன். நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பாருங்கள் ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். ரொம்ப தக்காளி போட்டிங்கன்னா புளிப்பாகும், அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வணக்கிக்கோங்க எண்ணெயில். இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், அதுவும் நல்லா வணங்க போகுது. நல்லா வணக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதினாவும் எல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். பிரியாணிக்காக நான் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா வணக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வணக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டன்ட் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த பேஸ்ட் அதில் போட்டுக்கலாம். ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே போட்டால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இது எதுவுமே இஞ்சி பூண்டு எதுவுமே மசாலா வேறு என்ன மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை, எல்லாமே இதுலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. இதுலேயே உப்பு லைட்டாக போட்டிருப்பாங்க, நம்ம பத்தலைன்னா வேணால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரமும் அதே மாதிரி தான். நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு காரம் பத்தலைன்னா மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள் எண்ணெயெல்லாம் மிதக்கி மேலே வருது. இந்த டைமில் தயிர் வந்து கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா அந்த சிக்கன் வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வேகும். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. அந்த மசாலாலாம் நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே இறங்குற மாதிரி 2 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அந்த மசாலாலாம் அந்த கோழிக்குள்ளே நல்லா இறங்கிருச்சு. இப்போ உப்புன்னு டேஸ்ட் பார்த்தேன், லைட்டாக பத்தலை, இன்னும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஊற வச்சுருக்க நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன், சாப்பாட்டு அரிசி, அதை போட்டுக்கலாம். நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. லைட்டாக ஒரு கிளறிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், இதுக்கு 4 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வந்துச்சுன்னா நம்ம இன்ஸ்டன்ட் சிக்கன் பிரியாணி ரெடி.